தயவு செய்து இந்த ஐடியாவை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். சரி, எனக்கு தலைவலிக்குதுங்க, குடிக்காமல் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு அந்த ஒரு சின்ன கப்பு நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்கு. காலையில் முதல் முறையாக உள்ளே போகுது, இது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுல நீங்கள் சிந்திச்சு பாருங்க. காலையில் மூலிகை பானமாகவோ இல்லை மூலிகை பாலாகவோ சாப்பிடணுமே தவிர காலையிலேயே காலங்காத்தாலேயே எந்திரிச்சு உட்காந்து அந்த டீயை காஃபி குடிச்சு 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 நம்ம பழகிட்டோம். உங்கள் உணவை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போ நீங்க முடிவு பண்ண வேண்டியது காலையில நோ டீ காஃபி. ஃபர்ஸ்ட் ஆரோக்கிய மூலிகை பானம், ஏதாவது ஒரு பானம் சாப்பிட வேண்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வேல்ஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக உலகம் முழுவதும் இருந்து இணைந்திருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் ஆத்ம வணக்கம். வடலூர் வள்ளல் பெருமான் அருளிய ஆரோக்கியத்திற்கான வாழ்வியல் நெறிமுறைகளை படிப்படியாக நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இதற்கு முன்னாடி 2 காணொளியில் காலையில் நம்ம எப்படி தூங்கி எழுந்திருக்கணும், தூங்கி எழுந்திரிச்சோடனே நம்ம எப்படி மலஜலம் கழிக்கணும், அடுத்தபடியாக நம்ம பல் துலக்குவதில் எப்படி நம்ம ரசாயனங்களை தவிர்த்து விட்டு இயற்கையான முறையில் பல் விளக்கணும்னு பார்த்தோம். சரி, இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் எழுந்திரிச்சாச்சு, காலை கடன்களை முடிச்சிட்டோம், பல் துலக்கிட்டோம். அடுத்தபடியாக இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், காலையில் எழுந்திரிச்ச எல்லாருக்குமே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், அது தவறும் கிடையாது. ஏதாவது ஒன்று சூடாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதற்கு இன்னைக்கு நம்ம கடந்த ஒரு 40-50 வருடங்களாக நம்ம பழகி போனது என்ன அப்படின்னா காஃபி, டீ. ஸோ இதுதான் நம்ம இப்போ எல்லா மக்களும் உலகத்தில், எனக்கு தெரிஞ்ச நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கங்களேன், ஒரு 95% மக்கள் காஃபி டீ சாப்பிடாம யாருமே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் பெரிய மார்க்கெட்டில் பொருளாதாரத்திலையும் அந்த டீயும் காஃபியும் இருக்குது. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தாத்தனோ நம்ம பாட்டனோ நம்ம பூட்டனோ டீ காஃபி சாப்பிட்டாங்களான்னா டீ காஃபின்னா என்னன்னே தெரியாது. நம்ம வெள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்க, மேற்கத்திய நாடுகள்லேருந்து வந்த பொழுது சைனாவிலேருந்து நமக்கு இந்த செடிகளை கொண்டு வந்தாங்க. அதை அப்புறம் இங்கே இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. இலவசமாக டீ எல்லாம் தெருவாக கொடுத்தாங்க. அது சாப்பிட்டு பழனோடனே 1 மாதம் கழிச்சு ஒரு குறைவான காசு கொடுத்து வாங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த டீ தூளியை விற்றாங்க. இன்றைக்கி எல்லாரும் டீ காஃபி சாப்பிட்டுட்டோம் நம்ம. ஆனால் நம்ம மரபு இதுதானா அப்படின்னா அது கிடையாது. காலையில் எழுந்திருக்கிறையும், காலையில் அதாவது முதல் தொடக்கம், முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. காலையில் நம்ம ஒரு உணவை ஒன்று எடுத்துக்கிறது ஆரோக்கியமான விஷயமா இருக்கணுமா இல்லையானதை நீங்களே சிந்திங்களேன். இப்போ நம்ம சாப்பிட்றோம் டீ காஃபி நல்லதா கெட்டதா அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் போகலைங்க. நல்லதா கெட்டதான்னு நீங்களே சிந்திங்க, உங்கள் மனசாட்சி பதில் சொல்லும். நான் உங்கள்கிட்ட அதை விட்டுறேன். நான் கேட்கக்கூடியது, காலையில் வாய் வழியாக ஒரு உணவு கொடுக்குறோம், அது பானமாகவோ உணவாக கொடுக்குறோம். காலையில் முதல் முறையாக உள்ளே போகுது, இது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுல நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போ நம்ம சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் வள்ளல் பெருமான் முதற்கொண்டு காலையில் சில மூலிகை பானங்களை கொடுக்குறாங்க. கரிசலாங்கண்ணி, தூதுவளை, வல்லாரை, மிளகு, சீந்தில், இது போன்ற மூலிகை இலைகளை காய வைத்து பொடியாக்கி அதை நம்ம காலையில் மூலிகை பானமாகவோ இல்லை மூலிகை பாலாகவோ சாப்பிடணுமே தவிர காலையிலேயே காலங்காத்தாலேயே எந்திரிச்சு உட்காந்து அந்த டீயை காஃபி குடிச்சு 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 நம்ம பழகிட்டோம். நம்ம அந்த சூடை ஏதோ சாப்பிடணும், அந்த பிரெயின் அது மாதிரி கேட்குது, உடம்பு பழகிட்டோம். தயவு கூர்ந்த அன்பர்களே, அதை தூக்கி ஓரம் வச்சிருங்க. தயவு கூர்ந்து காலையில் நம்ம என்ன செய்யலாம்னா ஏதாவது ஒரு மூலிகை பானம் சாப்பிடணும். அதை நான் உங்கள்கிட்ட சாய்ஸ் பண்ணிடுறேன். இதுதான் சாப்பிடணும் நான் சொல்ல வரல, என்னென்ன சாப்பிடணுன்றதை நான் வருங்கால காணொலிகளில் உங்களுக்கு பதிவிடுறேன். நான் கொடுக்கக்கூடிய ஐடியா என்னன்னா, காலையில் ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ் ஒன்று சூடாக சாப்பிட்றோம் இல்லைங்களா, சூடாக காலையில் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. என்ன சாப்பிடலாம், வெந்நீர் சாப்பிடலாங்க. சுட சுட வெந்நீர் சாப்பிட்றோம் பாருங்க, அதுவே ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே எடுத்துக்கிடும். அந்த சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை ஒரு டீஸ்பூன் தேன் விட்டு சாப்பிட்டு பாருங்க, அது இன்னும் ரொம்ப நல்லது. ஹனி வாட்டர், தேன் தண்ணி சொல்லுவாங்க. அதுல ஒரு எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு பாருங்க, இன்னும் அற்புதம். காலையில அந்த தேனை எலுமிச்சம்பழத்தோட ஒரு இஞ்சி சாறு சாப்பிட்டு இஞ்சி தேன் தண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுபோல கரிசலாங்கண்ணி கசாயம், சுக்குமல்லி கசாயம், வல்லாரை கசாயம், வில்வ கசாயம், இது கசாயமாகவும் சாப்பிடலாம், பாலாகவும் சாப்பிடலாம். இது போல காலங்காத்தால நான் மறுபடியும் அதை நான் ரொம்ப விமர்சனம் பண்ணி சொல்ல விரும்பலை, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பழகிட்டோம். ஏன்னா சில பேருக்கு அந்த டீ காஃபி குடிக்கலைன்னா சரி எனக்கு தலைவலிக்குதுங்க, குடிக்காமல் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு அந்த ஒரு சின்ன கப்பு நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்கு. நம்ம கடவுளை போய் அடையணும்னு நினைக்கிறோம்,
நம்ம சுதந்திரமாகவும் நினைக்கும். சில நேரம் பாருங்கள், வீடுகளில் எனக்கு சுதந்திரமே இல்லைன்னு வீட்டில் சண்டை போடுவாங்க, கணவன் மனைவிக்கிட்டோ மணவன் கனவிக்கிட்டோ, எனக்கு ஒரு சுதந்திரமே இல்லையா அப்படின்னு. ஆனால் ஒரு சின்ன டீ காஃபி சின்ன கப்பு உங்களை அடிமையாக்கி வச்சிருக்கு. சுதந்திரம் வெளியே கிடையாது, சுதந்திரம் உங்களுக்குள்ளே இருக்குது. காலையில் எனக்கு 8 மணிக்கு காஃபி சாப்பிடலன்னா ஒரு மாதிரி படபடன்னு வருதுங்க, தலையெல்லாம் வலிக்குதுங்க, அதை சாப்பிட்டா தாங்க வேலை ஓடுதுன்னா ஒரு சின்ன கப்பு எப்படி நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்கு. சரி, அது ஆரோக்கியமாகவும் இருக்கானா? இல்லை. அப்போ காலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். காலையில் சூடான ஒரு பானம், அந்த பானமும் ஆரோக்கிய பானமாக இருக்க வேண்டும். அதுக்கு நான் சொல்லிட்டேன், தேன் தண்ணி சாப்பிடலாம், வெறும் சுடுதண்ணி சாப்பிடலாம். அந்த சுடுதண்ணில் ஒரு மஞ்சள் பொடி போட்டு சுடுதண்ணி சாப்பிடலாம். கரிசலாங்கண்ணி கசாயம், வள்ளல் பெருமாள் சொல்றாரு, கரிசலாங்கண்ணி கசாயம் பண்ணி சாப்பிடலாம். தூதுவளை கசாயம் சாப்பிடலாம், அருகம்புல் கசாயம் சாப்பிடலாம், வல்லாரை கசாயம் சாப்பிடலாம். இல்லைன்னா இதை மூலிகை பாலாக சாப்பிடலாம். அப்போ உங்களுக்கு இன்றைய காணொலியில் நான் கொடுக்கக்கூடியது என்னன்னா, ப்ளீஸ் சேஞ்ச். உங்கள் உணவை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் உணவுகளையும் மாற்றினா ஆரோக்கியமான வாழ்க்கையாக மாறும். அப்போ காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய, காலையில் எடுத்துக்கக்கூடிய அந்த பானமாகட்டும் உணவாகட்டும், காலையில் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமானதாகவும் அது மூலிகை சம்பந்தமானதாகவும் நமக்கு இருந்துச்சுன்னா, டீ காஃபி சாப்பிட்றத விட மோர் தென் பெட்டர் அது. இப்போ நான் டீ காஃபி சாப்பிடுங்கிறத நிப்பாட்டிடுங்க, அது தப்புன்னு நான் சொல்ல போனால் நிறைய பேருக்கு இது பிடிக்காது, அதுக்கு அடிமையாயிட்டோம். அதை போஸ்ட்போன் பண்ணிங்க, தள்ளி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்தவுடன் ஏதாவது ஒரு மூலிகை பானம் சாப்பிடுவது. அதை மறுபடியும் சொல்கிறேன், நிறைய மூலிகை பானங்கள் வருங்காலங்களில் அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது, காலையில் நோ டீ காஃபி. ஃபஸ்ட்டு ஆரோக்கிய மூலிகை பானம், ஏதாவது ஒரு பானம் சாப்பிட வேண்டும். ஸோ தயவு செய்து இந்த ஐடியாவை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாறும். இந்த வேல்ஸ் மீடியா நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கோபி ஐயா நல்ல ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய இது கல்ச்சர். இப்போ பாருங்கள், கொரோனா லாக்டவுன், எல்லாரும் வீட்டில் தனியாக இருங்க, கை கழுவுங்க, சுத்தமாக இருங்க, வீட்டில் மாந்தோரணம் கட்டுங்க, மாவிளை கட்டுங்க, இப்படி நம்ம எல்லாம் இப்போ ஆரோக்கியத்துக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதனால் வரைக்கும் சென்னை போன்ற நகர வாழ்க்கையெல்லாம் பெரும்பாலான மக்கள் காலையில் செய்கிறது தூங்கி எந்திரிச்சு பல்லு விளக்காம கூட டீ காஃபியை சாப்பிட்றது. அது ஒரு உணவாக சொல்லுங்கள்? அதில் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ ஆரோக்கியமான உணவுகள் இருந்ததே. நம்ம தாத்தாவும் நம்ம பாட்டனும் காலையில் சுக்குமல்லி காஃபி சாப்பிட்டாங்க, 2 கசாயம் சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்களே. நீராகாரம் சாப்பிட்டு வயக்காட்டுக்கு வேலைக்கு போனாங்களே, டீ காஃபி சாப்பிட்டு வயக்காட்டுக்கு வேலைக்கு போனாங்க. அப்போ ஆனால் அன்றைக்கி அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி நமக்கு 1008 பிரச்சனை உடம்புல. எனவே தயவு செய்து காலையில் ஒரு மூலிகை பானத்துடன் நம்மளுடைய வாழ்வை தொடங்குவோம் என்று சொல்லி இந்த காணொலி முடித்துக் கொள்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம். குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.